எந்த அசிங்கங்களால நீங்க வெளியே வர முடியாம இருந்தீங்களோ அந்த அசிங்கத்தை தேவனே கழுவி மூடுகிறாருங்க. நிர்வாணியாய் இருந்தபடினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். I hear the sound of you walking in the garden and I was afraid because I was naked, so I hide myself. So hide myself. என்ன ஒரு மோசம் பாருங்க. பிள்ளைன்னா அப்பா பார்த்தா ஓடி வரணும், ஒளிஞ்சுக்கிட்டா அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஸோ பிதா அதை விரும்பலை. இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதுக்கு தெரியுமா? மனுஷன் இந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே தன்னை ஒளித்து கொள்ளுகிற இந்த உணர்வில், இந்த ஷேமில் இருந்து, இந்த ஃபியரில் இருந்து, இந்த நெக்கட்னஸ்ல இருந்து அவன் வெளியே வரணும். ஆனால் என்ன தெரியுமா, இவன் வெளியில் வர்ற மாதிரியே தெரியல. ஏன்னா ஐ ஆம் நெக்கட் அப்படின்றான். ஐ வாஸ் நெக்கட். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன். ஐ ஹாவ் அ காஸ்பல், த காஸ்பல் ஆஃப் நெக்கட். என்னிடத்தில் ஒரு சுவிசேஷம் இருக்கிறது, அது நிர்வாணத்தின் சுவிசேஷம். கடவுள் இப்படி மனிதனை அந்த நெக்கட்னஸ்ல இருந்து, அந்த நிர்வாணத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சிலுவையில் அவரே நிர்வாணமானார். God himself. That's a love of God. உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் எந்த எஸ்ட்ரீமுக்கும் அவர் இறங்குவார். That's a love of Father. நீங்க நினைக்காதீங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. ஒன்றும் முடிக்க முடியாது. ஒரு முடி கூட ஒன்றும் முடிக்க முடியாது. இவ்வளோத்தையும் அவர் முடித்தது நீங்கள் முடிஞ்சு போகிறதுக்கா? ஒன்றும் முடிய முடியாது. நம்புங்க, அவர் கல்வாரி அம்பை நம்புங்க. இந்த உலகத்தில் எல்லா அன்பும் போலியாக இருந்தால் கூட ஒத்த அன்பு இருக்குது. ஆமென். அதை நம்புங்க. உங்களுக்காக நிர்வாணமான ஒரு அன்பு, உங்களுக்காக ஆடை ஆபரணங்களை, தேவன் என்கிற அதிகாரங்கள்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கா தன்னையே நிர்வாணமாக்கி கொண்டார். சிலுவன்றது வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் அங்கி எல்லாம் கலட்டி இரத்தத்தாலே மூடி கடவுள் எனக்காக நிர்வாணமானார். தட் இஸ் கிராஸ். ஒன்றும் இல்லாமல் ஆனார். ஒன்றும் இல்லாமல் அவர் ஆனார். ஏன் தெரியுமா? அப்பமாவது நான் வெளியில் வருவேனான்றதுக்கு தான், நான் வெளியே வருவேனான்றதுக்காக தான். என்னை போல் ஒருவரை நான் பார்க்கிறேன், என்னை போலவே ஒருவர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இப்போ எனக்கு ஒரு தைரியம் வருது. மனுஷன் வெளியே வர்றான் பாருங்க. அந்த ஒளிந்து கொள்ளும் ஆதாமின் சந்ததி தொடர்ந்து தன்னை ஒளித்து கொண்டே இருந்தது. ஆனால் தேவன் ஒரு மிருகத்தை கொன்று தோளினால் ஒரு ஆடையை ஏற்படுத்தி மனிதனின் நிர்வாணத்தை மூடி அவனை வெளியில் கொண்டு வந்தார். ஆமென். எந்த அசிங்கங்களால நீங்க வெளியே வர முடியாம இருந்தீங்களோ அந்த அசிங்கத்தை தேவனே கழுவி மூடுகிறாருங்க. That's a cross.